வணக்கம் ஜிஎஸ் ஃபேம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனதர் ஒரு டீட்டெயில்டான கம்பேரிசன் வீடியோக்குள்ள உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு என்ன கார்கள் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹோண்டா மேஸ், மாருதி பலினோ, மாருதி டிசைர். எதனால இந்த கம்பேரிசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ஃபேமிலி சென்ட்ரிக்கா ஒரு குடும்பமா ஒரு அஃபோர்டபுள் செக்மெண்ட்ல ஒரு கார் வாங்கணும், எனக்கு ஃபீச்சர்ஸ் இருக்கணும், சேஃப்டி இருக்கணும், ரிலையபிலிட்டி இருக்கணும், லாங் டேர்ம் மெயின்டெனன்ஸ் ரீதியா எந்த பிரச்சனையும் கொடுக்காம எனக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரீயான ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறப்ப டெஃபினட்டா இந்த 3 கார்கள் அந்த அண்டர் 10 to 11 லேக் பிராக்கெட்ல வரதான் செய்யுது. ஸோ இதோட கம்பேரிசனை ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். பட் இன்னைக்கு தான் வண்டி கிடைச்சது. ஒரு வண்டி உத்தரப்பிரதேஷ், ஒரு வண்டி கர்நாடகா, இன்னொரு வண்டியும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. ஸோ 3 வண்டியும் இன்னைக்கு எடுத்துட்டு வந்துட்டோம். ஸோ இந்த வண்டியோட பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்ன, எந்த வண்டி உங்களுக்கான வண்டியா இருக்கும்? நிறைய பேர் கேட்கறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, செடான்ஸ்குள்ள போலாமா, இல்லை ஹேட்ச்பேக்குள்ள போலாமா அப்படின்றதும் கேள்விகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்க மனசுல இந்த 3 கார்களை பத்தி இருக்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் இந்த வீடியோல பதில தெரிஞ்சுப்போம். வீடியோக்குள்ள ஃபர்தரா போறதுக்கு முன்னாடி நம்ம ஜிஎஸ் ஆட்டோமோட்டிவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. எங்களுக்கு மேசிவான ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போய் ஒரு டீட்டெயில்டான கம்பேரிசனை பார்ப்போம். Ignition on, feel the fire. Red line rising, hearts go higher. The wishing car, no fake talk. GS Automotive, we drive. கார்கள் அப்படின்னு பார்க்குறப்ப ஃபர்ஸ்ட் அதோட விலை ரொம்ப முக்கியங்க. ஸோ ஆன் ரோட் ப்ரைஸை தெரிஞ்சுட்டு மீதம் விஷயங்களை பார்க்க ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்மக்கிட்ட எல்லாமே டாப் ஆஃப் த லைன் மேனுவல் வேரியன்ஸ் தான் கொண்டு வந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹோண்டா மேஸில் ZX மேனுவல் இருக்குது. பலினோ பொறுத்த வரைக்கும் ஆல்ஃபா மேனுவல். இங்கே டிசைரை பொறுத்த வரைக்கும் வந்து ZXi ப்ளஸ் மேனுவல்ங்க. ஸோ இதுதான் எடுத்துகிட்டு வந்திருக்கும். ஸோ இந்த கார்களோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பலினோ பொறுத்து பார்க்குறப்ப 10,15,000 வருது. உங்களுக்கு டிசைரை பொறுத்து பார்க்குறப்ப 10,45,000. ஹோண்டா மேஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 10,87,000 கிட்ட போகுது. ஸோ இதுதான் ப்ரைசிங்கை பொறுத்த வரைக்கும் ஹோண்டா மேஸ்க்கு ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்க தான் செய்யுது. பட் அந்த பிரைஸுக்கு என்னென்னலாம் கொடுக்கலாங்க அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்க ஆரம்பிப்போம். விலைக்கு அப்புறம் முக்கியமான விஷயம் சேஃப்டிங்க. ஒவ்வொரு காரோட சேஃப்டி எப்படி இருக்கு அப்படின்றத ஒரு புரிதல் எடுத்துக்கொள்ளலாம். கிராஷ் டெஸ்ட் ரேட்டிங்ல இருந்து ஃபர்ஸ்ட் போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹோண்டா மேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 ஸ்டார் என்கேப் ரேட்டிங் அப்படின்றத வாங்கியிருக்கு. டிசைரும் 5 ஸ்டார் என்கேப் வாங்கியிருக்கு. பலினோ பொறுத்த வரைக்கும் 4 ஸ்டார் என்கேப் ரேட்டிங் வாங்கியிருக்கு. டிசைரை பொறுத்த வரைக்கும் குளோபல் அண்ட் பாரத் என்கேப்ல டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஹோண்டா மேஸை பொறுத்த வரைக்கும் பாரத் என்கேப்ல மட்டும்தான், பலினோவும் பாரத் என்கேப்ல மட்டும்தான். கர்வ் வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே கிட்ட அண்டர் உங்களுக்கு ஒரு 110க்குள்ள தான் வச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் பலினோ எடுத்தீங்கனாலும் சரி, டிசைர் எடுத்தீங்கனாலும் சரி, அமேஸ் எடுத்தீங்கனாலும் சரி, ஒரு சாலிடான கர்வ் வெயிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. 110க்குள்ள தான் இருக்குது. காரணம் வந்து இன்னைக்கு எமிஷன் நார்ம்ஸுக்கு வந்து கர்வ் வெயிட்டை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா தான் பெட்டராக அச்சீவ் பண்ண முடியுது. லோ த கர்வ் வெயிட் பெட்டர் த எமிஷன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ரியாலிட்டி. இதில் ஹோண்டா அமேஸ் பொறுத்து பார்க்கும்போது இந்த 3 கார்களையும் கம்பேர் பண்ணும்போது ஒரு சாலிடான ஒரு பில் ஃபீல் இருக்குது. நீங்கள் வந்து டோர்ஸ் ஓப்பன் பண்ணுறீங்க, அந்த வண்டியை நம்ம கையாளும் முறை இருக்குது பார்த்தீங்களா, அப்போ நமக்கு வந்து ஒரு ஃபீல் என்னென்னா இது கொஞ்சம் பெட்டராக பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு உணர்வை கொடுக்குது. அது கூடவே சைடு இம்பாக்ட் டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோண்டா மேஸ் இனிமேல் வந்து பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அவங்க வந்து இப்போ கரண்ட் அம்சம் தாண்டி இன்னும் ஹையர் ஸ்பீட்ஸில் அதை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க இன்டர்னலி. ஸோ ரியல் லைஃப் ஆக்சிடென்ட்ஸில் ஹோண்டா மேஸ் அண்ட் டிசைர் வந்து ஃபஸ்ட்டு பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணும். அதுக்கப்புறம் பலினோ அப்படின்ற மாதிரி சொல்லலாம். கர்வ் வெயிட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 kgsக்கு மேலே வந்து ஹோண்டா மேஸ் தான் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. எக்ஸ்டீரியர் ஷீட் மெட்டல் குவாலிட்டி, அதுக்கப்புறம் வந்து பம்பர்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம பேசணும் அப்படின்னாலும் ஹோண்டா மேஸ் தான் இந்த இடத்துல கொஞ்சம் வந்து ஒரு சின்ன ஒரு அப்பர் ஹேண்ட் தன்வசம் வச்சிருக்குங்க. சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 3 கார்களிலுமே 6 ஏர்பேக்ஸ் கிடைக்குது. ABS, EBD, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. ஹில் ஸ்டேட்டஸ் கண்ட்ரோல், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்குது. டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் அப்படின்றது டிசைர்ல ஸ்டாண்டர்டாவே வருது. ஹோண்டா மேஸை பொறுத்த வரைக்கும் நீங்க அடிஷனல் பேக்கேஜ்ல அதை நீங்க இன்க்ளூட் பண்ணிக்க முடியும். அமேஸ்ல ஒரு மேஜரான அட்வான்டேஜ் என்னன்னா, ரொம்ப அஃபோர்டபுள் செக்மெண்ட்ல உங்களுக்கு ADAS அப்படின்ற ஃபீச்சர்ஸையும் கொடுத்துருக்காங்க. கேமரா பேஸ்டு ஹோண்டா சென்சிங் கிடைக்குது. உங்களுக்கு லைன் டிபார்ச்சருங்க, கொலிஷன் மிட்டிகேஷன், ஆட்டோமேட்டிக் எமர்ஜென்சி பிரேக்கிங், இந்த மாதிரி ஒரு 6 ADAS ஃபீச்சர்ஸை பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த ADAS யூஸ் பண்றதுக்கான கன்வீனியன்ஸும் ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி மேனுவல் மாடல்ல, மேனுவல் வெர்ஷன்ஸ்ல ADASல வந்து அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் அப்படின்றது அவ்வளோ அற்புதமாக கேலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் டுவர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, மேனுவல் வெர்ஷன்ஸில் ட்ராவல் பண்ணிட்டு இருப்போம். ஆப்போசிட்டில் நமக்கு முன்னாடி ஒரு கார் போயிட்டு இருக்கு அப்படின்னா நமக்கு வண்டி ஸ்லோ டவுன் பண்ணும். ஸ்லோ டவுன் பண்ணுறப்ப என்னன்னா, ஒரு 30-40 கீழே போகும்போது என்னன்னா கியர் டவுன் ஷிஃப்ட் பண்ணணும், இல்லை இடிச்சு நின்றும். கரெக்ட் இல்லைங்களா? அந்த நாக்கிங் வந்து நின்றும். வேறஸ் இங்கே கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் ஸ்பீட் போனாலுமே நீங்கள் வந்து 5th கியர்லேருந்தே மூவ் ஆன் பண்ணி எடுக்க முடியுது. ஒரு மேஜர் அட்வான்டேஜ் அது. நமக்கு வந்து ADAS வந்து இங்கே வந்து ஹோண்டா மேஸை பொறுத்த வரைக்கும் தொந்தரவா இல்லை, பர்ஃபெக்டாக கேலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி என்னால் சொல்ல முடியும். ஸோ இதை தாண்டி வந்து மேஜராக சேஃப்டி அண்ட் ஃபீச்சர்ஸில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா நோ. ஸோ இதுதான் பிரதானமாக நடந்திருக்கு. அடுத்து நம்ம என்ஜின்ங்க.
என்ஜின் அப்படின்றது எப்பவுமே ஒரு காருக்கு ரொம்பவே முக்கியங்க. இங்க நமக்கு 3 கார்களிலுமே 3 விதமான என்ஜின் ஆப்ஷன்ஸ் தான் இங்க இருக்கு. இதுல 4 சிலிண்டர் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு பலினோவும், ஹோண்டா பேஸ் மட்டும் தான். டிசைரை பொறுத்தவரைக்கும் 3 சிலிண்டர் குடுத்துருக்காங்க. Z12E என்ஜின். ஸோ 3 சிலிண்டர் அப்படின்றனால அந்த டிசைரை ஒதுக்கி வச்சிரலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல. வெயிட் பண்ணுங்க நான் டீட்டெயில்டா சொல்றேன். ஹோண்டா அமேஸோட பவர் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 89 பிஹெச்பி 110 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்க ப்ரொடியூஸ் பண்ணுது. உங்களுக்கு இந்த காரை பொறுத்தவரைக்கும் வந்து ஐவி டெக் தொழில்நுட்பம் பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது இன்டெலிஜென்ட் வேரியபிள் வால்வ் டைமிங் வித் லிஃப்ட் எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த தொழில்நுட்பம் பயன்படுத்துறதுனால நமக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க ஸ்மாலர் கேம் லோப்ஸ், லார்ஜர் கேம் லோப்ஸ்னு இருக்கும். இந்த கேம் லோப்ஸ் தான் என்ன பண்ணும்னா, இன்டேக் அண்ட் எக்ஸாஸ்ட்ட மேனேஜ் பண்ணும். ஸோ லோயர் ஆர்பிஎம்ல வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன கேம் லோப்பும், ஹையர் ஆர்பிஎம் போகும்போது பெரிய கேம் லோப்பும் எனேபிள் ஆகுறப்போ, இந்த ஃபியூல் எஃபிஷியன்சி அது கூட வந்து பார்த்தீங்கன்னா, பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது 2யுமே இந்த இன்ஜின்ல நம்ம எடுத்துக்க முடியும். லோயர் ஆர்பிஎம்ஸ்ல கரெக்ட்டா நீங்க பில்ட் பண்ணி டிராவல் பண்ணீங்கன்னா, எஃபிஷியன்ட்டாவும் இருக்கும். ஹையர் ஆர்பிஎம் போகும்போது எஃபிஷியன்சி தாண்டி பெர்ஃபார்மன்ஸை ஃபோக்கஸ் பண்ணி இந்த இன்ஜின் பெர்ஃபார்ம் பண்ணும். ரியல் டைம்ல அமேஸை பொறுத்தவரைக்கும் பவர் டெலிவரி அப்படின்றது அந்த கர்வ் வெயிட்டுக்கு லீனியரான ஒரு ஃப்ளாட்டான ஒரு சர்ஜ் தான். உங்களுக்கு டாப் எண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு புஷ் பண்ணிட்டீங்கன்னா, லீனியரா பில்ட் ஆகி லீகல் ஸ்பீட்ஸ் 120 வரைக்குமே நல்ல ஒரு சர்ஜ் இருக்கும். அதுக்கு அடுத்து நீங்க ஹோண்டா அமேஸை தாண்டி மாருதி பலினோக்குள்ள வரீங்க அப்படின்னா, இங்க சுசுகியோட அந்த K12N அப்படின்ற என்ஜினை பயன்படுத்தியிருக்காங்க. ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ரிஃபைன்ட் என்ஜின் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பவர் டெலிவரியுமே வந்து நல்லா லீனியரா உங்களுக்கு பில்ட் ஆகி கிடைச்சிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு டுவர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, லீகல் ஸ்பீட்ஸை தாண்டியுமே புஷ் பண்றப்போ இந்த என்ஜினை பொறுத்த வரைக்கும் பெர்ஃபார்ம் பண்ணும். லீகல் ஸ்பீட்ஸ் நான் சொல்றது 120. தயவு செஞ்சு அதை தாண்டி போகாதீங்க. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக இந்த என்ஜினை டிஃபைன் பண்ணுறதுக்காக அதை சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் என்ஜினோட சத்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு அமேஸ் அண்ட் சுசுகியோட அந்த K12N இருக்குது பார்த்தீங்கன்னா, அது மோர் ஆர் லெஸ் சிமிலரான ஒரு ஃபீல் தான் இருக்கும். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த ஸ்மால் கேம்லோப்ஸ், லார்ஜர் கேம்லோப்ஸ் அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் திங் கிடையாது. ஒரே கைண்ட் ஆஃப் கேம்லோப்ஸ் தான் பயன்படுத்தியிருப்பாங்க. ரியல் டைமில் வந்து உங்களுக்கு இந்த பலினோவை பொறுத்த வரைக்கும் மைலேஜ் கேட்டிங்கன்னா, சிட்டிக்குள்ளே உங்களுக்கு வந்து ஒரு 13 to 15 கிடைக்கும். வேறஸ் வந்து ஹைவேஸ் போனீங்கன்னா உங்களுக்கு 17 to 20 வரைக்கும் எடுத்துகிட்டு போகலாம். அமேஸில் உங்களுக்கு சிட்டிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அதே 13 to 15, ஹைவேஸ் போனீங்க அப்படின்னா 17 to 20 மோர் ஆர் லெஸ் சிமிலர் மைலேஜ் கிடைக்கும். பட் அமேஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் த்ராட்டலில் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் மைலேஜ் எடுக்க முடியும். ஹார்ஷாக இருந்தீங்கன்னா லார்ஜர் கேம்லப்ஸ் ஓப்பன் ஆகிறப்ப அந்த மைலேஜ் அப்படின்றது ட்ராப் ஆக தான் செய்யுது. இதை தாண்டி டிசைர் அப்படின்னு போனீங்கன்னா உங்களுக்கு இங்கே கிட்டத்தட்ட 81 பிஹெச்பிங்க. அதுக்கப்புறம் வந்து 111.7 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் கொடுத்துருக்காங்க. பவர் அண்ட் டார்க் டெலிவரி அப்படின்றது முன்னவே கொஞ்சம் இந்த பர்டிகுலர் மாடலில் கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அரௌண்ட் வந்து இதோட டார்க் பில்டப்பையும் இதோட பவர் பில்டப்பையும் கம்பேர் பண்ணீங்கன்னா, நீங்கள் அது பில்ட் ஆகிற ஆர்பிஎம் கம்பேர் பண்ணீங்கன்னா, பலினோ அண்ட் அமேஸை காட்டிலும் இது வந்து கொஞ்சம் பெட்டர் முன்னதாகவே நடக்குது. ஸோ அதனால டிசைர் வந்து பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, டெஃபினெட்லி அண்டர் 80க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சர்ஜ் இருக்குது. பட் 80க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிசைர் வந்து அதோட பிரெத்தை லூஸ் பண்ணிடுது. டாப் எண்ட் அப்படின்றது சுத்தமாக இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வு தான் கொடுக்குது. நீங்கள் சிட்டிக்குள்ளே மட்டும்தான் ஒரு 70 to 80% சிட்டிக்குள்ளே மட்டும்தான் ஓட்டுவீங்கன்னா கன்வீனியண்ட்டாக இருக்கும். பட் இருந்தாலுமே ஃபஸ்ட்டு 2 கியர்ஸில் ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு ஜர்க்கியான ஒரு ஃபீல் கொடுக்குது. கொஞ்சம் வந்து டக்குன்னு அந்த விஸ்குன்னு இழுத்து போகும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு உணர்வை கொடுத்துருது. ஸ்மூத்தான டிரைவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு அமேஸில் இருக்குது, அப்புறம் பலினோல் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து டிசைர். இந்த மாதிரி தான் அதை நான் ரேங்க் பண்ண முடியும். எஃபிஷியன்சி ரீதியாக இந்த இன்ஜினை பொறுத்த வரைக்கும் எஃபிஷியண்ட்டாக தான் இருக்குது. உங்களுக்கு அவங்க வந்து 25 கிட்ட கிளைம் பண்ணியிருக்காங்க. பட் ரியல் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த K12 என்னும் இந்த Z12E சீரிஸ் ஆஃப் இன்ஜினை கம்பேர் பண்ணும்போது ஒரு 1 or 2 கிலோமீட்டர்ஸ் வந்து மைலேஜ் சேர்த்து தான் கொடுக்குது. அண்டர் 80ல் வந்து ஆக்சுவலாக ரொம்ப ஒரு பிரிஸ்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இதில் கிடைக்கும். ஆக்சுவலாக இந்த Z12E தான் வந்து பார்த்தீங்கன்னா இனி ஃபியூச்சரில் மாருதியோட சீரிஸ் ஹைப்ரிட்டில் டிப்ளை பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் வந்து இந்த இன்ஜினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த லோயர் எண்ட் அந்த மிட் ரேஞ்ச் வரைக்கும் தான் ஓரளவுக்கு பண்ணியிருக்காங்க. அந்த டாப் ஆஃப் த லைன் பவர் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்லகிஷாக தான் இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல எலக்ட்ரிக் மோட்டாரை தான் அவங்க பிளங்க் பண்ணுவாங்க ஃபியூச்சரில். அதனால அப்படி தான் இருக்குங்க. என்ஜினோட சத்தம் கேட்டிங்கன்னா இது கொஞ்சம் பிட் ஆஃப் லவுடராக தான் இருக்குது. பட் 3 சிலிண்டர் அப்படின்றனால உள்ள என்ஜினில் நீங்கள் உள்ள காருக்குள்ள உட்காந்து நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது அந்த வைப்ரேஷன்ஸ்லாம் ஃபீல் ஆகாது. ஐடியில் மட்டும் எவிடென்ட்டாக கொஞ்சம் தெரியும் 3 சிலிண்டர் அப்படின்றது. டிரைவபிலிட்டியில் சுத்தமாக உங்களுக்கு அந்த 3 சிலிண்டர் அப்படின்ற ஃபீலே இருக்காதுங்க. ஸோ சிட்டிக்குள்ளே இதோட மைலேஜ் கேட்டிங்கன்னா உங்களுக்கு 15 அப்படின்றது கொடுக்கும். ஹைவேஸ் போனீங்கன்னா ஒரு 21 கிட்ட நீங்கள் தாராளமாக இந்த இன்ஜினை பொறுத்த வரைக்கும் எடுக்க முடியும். ஸோ என்ஜினை பொறுத்து சொல்லிட்டோம். என்ஜின் ரீதியாக உங்களுக்கு இருக்கிற கேள்விகள்லாம் போயிருக்கும்னு நினைக்கிறேன். பவர் டெலிவரி அப்படின்னு பார்க்கும்போது பவர் டெலிவரி அந்த ஒரு
நல்ல ஒரு சர்ஜ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஹோண்டா அமேஸ் அண்ட் பலினோ வந்து நெக் டு நெக் இருக்கும். டுவர்ட்ஸ் டாப் ஆஃப் த லைன் ஒரு 120க்கு மேலே நீங்கள் புஷ் பண்ணுறீங்க, 130 140 புஷ் பண்ணுறீங்கன்னா டிசைர் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுது. இதுதான் வந்து இன்ஜினை பொறுத்து இருக்கக்கூடிய ஃபேக்ட்ஸுங்க. அடுத்து எக்ஸ்டீரியர் டிசைன் அப்படின்னு வரும்போது எல்லாத்துக்குமே வந்து இன்னைக்கு பையிங் பெர்ஸ்பெக்டிவ்ல வண்டியோட லுக்குமே வந்து ஒரு மேஜர் பார்ட்டாக தான் பார்க்க செய்கிறாங்க. அப்படின்றப்போ இங்கே ஹோண்டா அமேஸ் அண்ட் டிசைர் ஃபர்ஸ்ட் பேசிட்டு அப்புறம் பலினோக்குள்ளே வரலாம். காரணம் என்னன்னா இது ஹேட்ச் அப்படின்றதுனால இதை மட்டும் தனியாக வச்சிருக்கேன். அமேஸும் டிசைரும் பார்த்தீங்கன்னா டிசைரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்போர்ட்டியராக போயிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் ஒரு ஒரு கிளாஸான லுக் இருக்கணும். சடனுக்குரிதான அந்த ஹோண்டா சிட்டியில் பார்த்துருப்போம்லங்க, அந்த லுக்கையும் ஹோண்டா எலிவேட்டையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து அந்த கிரில்லாம் பார்க்குறப்ப அந்த ஹோண்டா எலிவேட்டோட ஃபீல் நமக்கு கிடைக்கும். ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக அந்த ஹோண்டா சிட்டியோட மினியேச்சர் அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுத்துருப்பாங்க. டிசைரோட ரியர் அண்ட் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. ஏன்னா ஃப்ரண்ட் அண்டை கம்பேர் பண்ணும்போது ரியர் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பர்சனலாக எனக்கு போலரைசிங்காக ஃபீல் ஆச்சு. சரி, இதை தாண்டி பலினோக்குள்ளே வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷட்டிலான பிளே தான். பழைய பலினோல இருந்து ஒரு எவல்யூஷன் தான். பட் எனக்கு பர்சனலாக வந்து பலினோட டிசைன் பொறுத்த வரைக்கும் இதை ரெண்டை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஒரு தேர்ட் ஸ்பாட் தான் என்னால் கொடுக்க முடியும். டிசைனை பொறுத்த வரைக்கும் இந்த பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்றது மாறதாங்க செய்யும் ஒவ்வொருத்தரை பொறுத்து. இது என்னோட பெர்ஸ்பெக்டிவ் நான் ஷேர் பண்ணுறேன். ஹெட்லைட்ஸ் அண்ட் ஃபாக் லாம்ப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எல்லா வண்டியிலையுமே ஃபாக் லாம்ப்ஸ் அப்படின்றத ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பட் எல்இடி ஸோ ஒயிட்டில் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதோட பர்பஸை சால்வ் பண்ணலை அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. ஃபாக் லாம்ப்ஸை பொறுத்த வரைக்கும் ஹாலஜனில் போனாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடுத்து ஹெட் லாம்ப்ஸ் அப்படின்னு வரும்போது ஆப்வியஸ்லி இங்கே பலினோக்கு ஒரு எட்ஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து ப்ரொஜெக்டாக செட்டப் இருக்கிறனால இன்னும் த்ரோ பெட்டராக இருக்குது. இதை தாண்டி வந்து ஹோண்டா அமேஸ் அண்ட் டிசைரை பொறுத்த வரைக்கும் ரிஃப்ளெக்டர் யூனிட் தான். அதில் கொஞ்சம் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுறது வந்து ஹோண்டா அமேஸ் அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனல் ஒப்பீனியன். சரி, கிரவுண்ட் கிளியரன்ஸ் கேட்பீங்களே, கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு வரணுமே. ஏன்னா இன்னைக்கு இந்த செக்மெண்ட்குள்ளே வர பீப்புளுக்கு இருக்கக்கூடிய கேள்வி, கிரவுண்ட் கிளியரன்ஸ் நம்ம ஊர் ரோட்டுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 172 mm ஹோண்டா அமேஸ்ங்க, 170 mm பலினோ இருக்குது, 163 mm டிசைர் இருக்குது. நீங்கள் செடான்ஸ்குள்ளே போகிறீங்க அப்படின்னாவே நீங்கள் ஆப்வியஸ்லி வந்து அது கிரவுண்டடாக தான் அதை தயார் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த டைனமிக்கும் சரி அந்த லக்ஸுரியும் ஃபீல் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு எர்கனாமிக்ஸில் இருந்தால் தான் டெஃபினட்டாக நல்லாயிருக்கும். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஹோண்டா அமேஸ் அண்ட் டிசைர் வந்து நீங்கள் ஃபுல்லி லோடடாக போகிறீங்க, ஒரு 4 பேசஞ்சர் 5 பேசஞ்சர் போகிறீங்கன்னா பெரிய ஸ்பீட் பிரேக்கர் அண்ட் பாத் ஹோல்ஸில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். நார்மலாக இருக்கக்கூடிய குட்டியாக இருக்கக்கூடிய ஸ்பீட் பிரேக்கர் சின்ன பாத் ஹோல்ஸுக்குலாம் பிரச்சனை கிடையாது, நீங்கள் மேனேஜ் பண்ணி ட்ராவல் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் விஷயம். பலினோவை பொறுத்த வரைக்கும் எங்கேயுமே வந்து பெல்லி ஸ்க்ராட்ச் ஆகி கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்றத நான் கேள்விப்பட்டதில்லை. நம்ம தெரிஞ்சவங்களும் பயன்படுத்துகிறவங்க யாருமே இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸை குறையா சொன்னதில்லை. சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எக்ஸலண்ட் அண்ட் கம்ஃபர்டபுளான சஸ்பென்ஷன்னா ஹோண்டாமே ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்லிடலாம். அதுக்கடுத்து டிசைர், அதுக்கப்புறம் பலினோ. ஸோ இதுதான் எக்ஸ்டீரியர். இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா டிசைரில் மட்டும் சன்ரூஃப் அப்படின்றது அடிஷனலாக கொடுத்துருக்காங்க. ஆனால் சன்ரூஃபை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு தெரியும், நான் அதை சஜஸ்ட் பண்ணுறது இல்லை. சன்ரூஃப் அப்படின்றது ஒரு கிமிக்கான ஃபீச்சர் மட்டும்தான். அதை தாண்டி வந்து நிறைய நல்ல ஃபீச்சர்ஸ் இருக்குது, அதெல்லாம் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரி, ஓகே, ஃபைன். அடுத்து யூட்டிலிட்டி ரீதியாக பார்க்குறப்போ நமக்கு வந்து 3 வாகனத்தோட பூத் ஸ்பேஸுங்க. இங்கே அதில் ஹோண்டா அமேஸ்க்கு ஒரு பெரிய எட்ஜ் இருக்குது, கிட்டத்தட்ட 416 லிட்டர்ஸ் ஆஃப் பூத் ஸ்பேஸ் கிடைக்குது. வேற பலினோ போகும்போது 318ங்க. அங்கே நீங்கள் 382 லிட்டர்ஸ் கிட்ட மாருதியோட டிசைரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தாண்டி உங்களுக்கு ரியர் வைப்பர் அண்ட் டீஃபாகர்னு பார்க்கும்போது ஆப்வியஸ்லி எல்லா மாடல்ஸ்லையுமே கிடைக்கும். பட் செடான்ஸில் உங்களுக்கு வந்து வைப்பர் அப்படின்றது இருக்காது. ஸோ டீஃபாகர்ஸை மட்டும் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. பலினோவில் உங்களுக்கு ரியர் வைப்பரும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 4 பார்க்கிங் சென்சர் அப்படின்றது த்ரூ அவுட் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. எல்லா வண்டியிலுமே 4 பார்க்கிங் சென்சர் அப்படின்றது கிடைக்குது. நீங்கள் மேஜராக இங்கே வந்து டயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே பலினோவில் மட்டும் 16 இன்ச் டயர்ஸ்குள்ளே போயிருக்காங்க. வேறஸ் நீங்கள் டிசைர் அண்ட் அமேஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 15 இன்ச் டயர்ஸ்குள்ளே தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அலாய் வீல்ஸோட டிசைன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைர் கைண்ட் ஆஃப் ஒரு போலரைசிங் ஒப்பீனியன் தான். அடுத்து பலினோ பார்க்கும்போது டீசெண்டாக இருக்குது. ஹோண்டா அமேஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கிளாஸான ஒரு டிசைன், டிப்பிக்கல் செடன்ஸ் கூறிதான அந்த டிசைனுக்குள்ளே தான் வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அலைஸோட லுக் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இதை தாண்டி டைமென்ஷன் ரீதியாக பேசும்போது உங்களுக்கு அகலமான கேபின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டிராஸ்டிக் டிஃப்ரென்ஸ் இல்லை டைமென்ஷன்ஸில். நீங்கள் விட ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். அதில் அகலமான கேபின்னா உங்களுக்கு வந்து மாருதியோட பலினோ, ஹைட்டு கொஞ்சம் பெட்டராக இருக்கிறதுனா டிசைருங்க. வீல் பேஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பலினோ தான் பெட்டராக இருக்குது. ஸோ இதை நீங்கள் டைமென்ஷன் ரீதியாக உங்களுக்கு கம்பேரிசன் ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கும்போது இவன்ட்ட புரியும்னு நான் நம்புகிறேங்க. அடுத்து இன்டீரியர்ஸ். ஸோ இன்டீரியர் அப்படின்னு வரும்போது ஃப்ரண்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து இங்கே பேசணும்னு நினச்சது ஐஆர்விஎம்லேருந்து போகலாங்க. ஐஆர்விஎம் பொறுத்த வரைக்கும் பலினோவில் மட்டும்தான் வந்து ஆட்டோ டிமிங் ஐஆர்விஎம் பயன்படுத்தியிருக்காங்க. மீதம் 2 கார்கள்லையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேனுவலி அட்ஜஸ்டபிள் ஐஆர்விஎம் தான் கிடைக்குது. ஸோ இதை தாண்டி டேஷ்போர்ட் லேஅவுட் அப்படின்னு பார்க்கும்போது ஹோண்டா அமேஸில் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் அண்ட் க்ளீன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம், நிறையா பேனல்ஸ்குள்ளே போகலை. பட் பலினோ அண்ட் டிசைரில் வந்து பார்த்தீங்கன்னா பலினோவில் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு பிளாக் அண்ட் ப்ளூ போயிருக்காங்க. பார்க்குறதுக்கு கொஞ்சம் டார்க் ஏரான ஒரு ஃபீல் தான் கொடுக்குது.
இங்கே வேற டிசைர் வந்து பார்த்தீங்கன்னா கிரே, அதுக்கப்புறம் வந்து கைண்ட் ஆஃப் ஒரு வுட் பேனல் ஃபினிஷிங், அதுக்கப்புறம் ஒரு பெய்ஜ் கலர்லாம் போட்டு கொஞ்சம் லைட்டராக கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஒரு ஏரியரான ஒரு கேபினாக இருக்கிற மாதிரி புட்டுகதராக போட்டிருக்காங்க. பட் என்னன்னா பலினோ அண்ட் டிசையர்ல நிறைய மல்டிபிள் பேனல்ஸ் இருக்கிறதுனால அந்த ஷட் லைன்ஸ்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி, ஏன்னா எல்லாமே இன்டர்லாக்கிங் பேனல்ஸ் அப்படின்னால ஸ்லைட்லி அந்த ராட்லிங் அப்படின்றது வர ஆரம்பிச்சிருது. எப்பவுமே மோர் த பேனல்ஸ் அப்படிங்கும்போது அந்த இன்டர்லாக்கிங் போடும்போது ஆப்வியஸ்லி நீங்கள் ஏதாவது கழட்டுறீங்க இல்லை நாள்பட யூசேஜ் அதிகமாகுது அப்படின்னா அந்த ரேட்டல் நாய்ஸ் அப்படின்றது வர ஆரம்பிச்சிருது. இதில் வந்து டிசைன் வைஸ் வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் வந்து அப்பியரிங் கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னா பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சிம்பிள் அண்ட் நீட்டாக அந்த ஹோண்டா அமேஸ் பிடிச்சிருக்கு. அதுக்கடுத்து டிசைருங்க, அதுக்கப்புறம் பலினோ அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். ஸ்டீரிங் பொறுத்த வரைக்கும் டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பலினோ அண்ட் ஒரே நிமிஷம் இருக்கு, இதுலேயுமே டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் தாங்க இருக்குது, டெலஸ்கோபிக் இல்லை. பலினோல மட்டும்தான் உங்களுக்கு டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு. டிசையர் அண்ட் அமேஸ் போகும்போது வெறும் டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. டில்ட்டுங்கிறது இப்படிங்க, டெலஸ்கோபிக் அப்படின்றது ஃப்ரண்ட் அண்ட் பேக் போய் வருதா அப்படின்றத பார்க்கறது தாங்க. ஸோ இதை தாண்டி சீட்ஸோட கம்ஃபர்ட் அப்படின்னு பேசுனீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்ல நீங்கள் உட்காடுறீங்க அப்படின்னு பார்க்குறப்போ இந்த போனட்டோட விசிபிலிட்டி இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து இங்கே ஹோண்டா அமேஸில் அந்த விசிபிலிட்டி அப்படின்றது கொஞ்சம் பெட்டராக இருக்குங்க. இங்கே சீட் ஹைட் அட்ஜஸ்டர் வந்து 3 பர்டிகுலர் இந்த டிசைர், பலினோ அண்ட் ஹோண்டா அமேஸ் மூலியமே கிடைக்குது. பட் போனட்டோட விசிபிலிட்டி கிளியராக ஜட்ஜ் பண்ணி ஓட்ட முடியும்னா உங்களுக்கு இங்கே ஹோண்டா அமேஸில் தான் கிடைக்குது. உங்களுக்கு கிளியரான ஒரு விசிபிலிட்டி அப்படின்றது எடுத்துக்க முடியுது. கொஞ்சம் அப்ரைட்டான ஒரு போனட் அப்படின்றதுனால நமக்கு ஜட்ஜ் பண்ணி ஓட்ட முடியும். நமக்கு அதில் வந்து குறைகள் இருக்காது. இந்த ஏ பில்லர், அதுக்கப்புறம் வந்து இந்த ஐஆர்விஎம்மோட இது வந்து ஒரு பிளைண்ட் ஸ்பாட்டை உருவாக்குமா இந்த 3 கார்கள்னு கேட்டிங்கன்னா ஹில் ஸ்டேஷன்ஸில் மட்டும்தான். மோரலஸ் இது வந்து ஒரு சிமிலர் பேட்டர்ன் தான் இருக்குது. இந்த ஏ பில்லர் இந்த ஐஆர்விஎம்மை பொறுத்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் நமக்கு வந்து சீட்ஸோட கம்ஃபர்ட் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு அமேஸ் அதுக்கப்புறம் டிசைரை கம்பேர் பண்ணும்போது பலினோல உட்கார்றப்போ ஒரு பெட்டரான ஒரு கம்ஃபர்ட் போஸ்டர் எனக்கு கிடைக்குது. நல்ல ஒரு பிடிமானமாக இருக்கிற மாதிரி ஒரு உணர்வுங்க. அமேஸில் வந்து அந்த அண்டர் தை சப்போர்ட் ஃப்ரண்ட்டில் வந்து இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா சிறப்பாக இருந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. அமேஸ் யூசர் இருக்கிறீங்க அப்படின்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க, அதை பற்றி நானும் தெரிஞ்சுக்கிறேன். சீட்ஸோட குஷனிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பலினோல சாஃப்டாக சைடுங்க, அதை விட ஒரு எட்ஜ் வந்து டிசைரில் கொஞ்சம் ஹார்டு, அதுக்கப்புறம் வந்து அமேஸில் இன்னும் வந்து ஒரு ஸ்டெப் வந்து ஹார்டராக போயிருக்காங்க. பட் என்னன்னா லாங் ட்ராவல் போகும்போது இந்த மாதிரி ஒரு ரொம்ப சாஃப்டாக இருக்கிறத விட அந்த மாதிரி கொஞ்சம் கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு முதுகு வந்து எப்படி சொல்கிறதுங்க ஸ்வெட் ஆகாமல் எரியாமல் கொஞ்சம் வந்து பெட்டராக இருக்கும் லாங் ட்ராவலில். இதை கம்பேர் பண்ணும்போது அது எனக்கு பெட்டராக ஃபீல் ஆகும். பட் சீட்டிங் போஸ்டர் வைஸ் உட்கார்ந்த உடனே கம்ஃபர்ட் அப்படின்னு ஃபீல் ஆகுதுன்னா எனக்கு இந்த பலினோல அது ஒரு பெட்டர்மெண்ட் தெரியுதுங்க. ரியர் சீட் கம்ஃபர்ட் அப்படின்னு வரும்போது ஆப்வியஸ்லி அந்த 3 வண்டியை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குது அப்படின்றத பேசுவோம். இங்கே அமேஸில் மேஜர் மிஸ்ஸிங் என்ன அப்படின்னா அந்த 2 வண்டிகளை கம்பேர் பண்ணும்போது அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கொடுக்கல. உங்களுக்கு வந்து ஒரு ஃபிக்ஸ்டு ஹெட்ரெஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஃபிக்ஸ்டு ஹெட்ரெஸ்ட்டாக இருக்கும்போது சாயும் போது நமக்கு வந்து என்னன்னா ஒரு சில ஹைட்டுக்கு பர்ஃபெக்ட் போஸ்டர் கிடைக்கும், ஒரு சில ஹைட்டுக்கு பர்ஃபெக்டான போஸ்டர் கிடைக்கிறது இல்லை. அது அவங்க கொஞ்சம் கவனிச்சிருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சுங்க. இந்த லெக் ஸ்பேஸ், நீ ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மைன்யூட்டான டிஃப்ரென்ஸ் தான் பலினோ, டிசைர் அண்ட் அமேஸ்க்கு. இது 3லையுமே நீங்கள் வந்து 2 அடல்ட் அப்படின்றது கன்வீனியன்ட்டாக கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். 3வது அடல்ட்டுங்கிறது அட்ஜஸ்ட் பண்ணி தான் உட்கார முடியும். ஒரு குழந்தை அப்படின்றது உட்காரதுக்கான ஸ்பேசிங் அப்படின்றது கிடைக்கும். இங்கே அமேஸில் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா நமக்கு வந்து இந்த ஃப்ளோர் வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்குது அப்படின்றதுனால 3வது ஒரு கிட் உட்காராங்க, அடல்ட் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காராங்கன்னா அது ஒரு இடையூறாக இருக்காது. ரியரில் 3 கார்லையுமே வந்து ஏசி வென்ஸ் அப்படின்றது கிடைக்குது. அதனால் நம்ம அதை வந்து ஒரு பெரிய கன்சிடரேஷனுக்குள்ளே கொண்டு வர வேண்டியதில்லை. ஏசி த்ரோவை பற்றி பேசணும். ஏசி த்ரோ அப்படிங்கும்போது வந்து பார்க்கும்போது அமேஸ் அண்டு பலினோ டிசைரை கம்பேர் பண்ணும்போது பலினோ டிசைரில் ஒரு ஸ்லைட்டான ஒரு ஏஜ் கொஞ்சம் பெட்டர்மெண்ட் இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. எல்லாத்தையுமே நாங்கள் வந்து ஒரு 24ல் வச்சு தான் செக் பண்ணுறோம். அப்படிங்கும்போது எங்களுக்கு அதில் வந்து டிசைர், அப்புறம் பலினோ, அப்புறம் அமேஸ் அப்படின்றது தான் எங்களோட ரேங்கிங் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பட் உள்ள சீட்ஸோட உட்கார்றப்ப அந்த கம்ஃபர்ட் போஸ்டர் அப்படின்றது எனக்கு இந்த விசிபிலிட்டி இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு இதில் வந்து எனக்கு அமேஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஏன்னா சீட்ஸ் உட்கார்றப்ப வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம ஒரு பக்கெட்டடாக பின்னாடி உட்கார்ற மாதிரி ஒரு உணர்வு இருக்குது. வேறஸ் வந்து நம்ம பலினோ அண்ட் டிசைரை கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து அந்த உட்கார போஸ்டர் வந்து பெட்டர்மெண்ட்டாக இருக்குது அப்படின்ற ஒரு உணர்வுங்க. லெக் ஸ்பேஸ், நீ ஸ்பேஸ் நான் ஆல்ரெடி பேசிட்டேன். அண்டர் தை சப்போர்ட் வந்து 3 கார்களிலுமே ஓகேஷனாக தான் ஃபீல் ஆகுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் காலை நீட்டி உட்காந்திங்கனாலும் ஒரு ஸ்லைட்டான ஒரு பெட்டர்மெண்ட் இருந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி உணர்வு தான் அண்டர் தை சப்போர்ட் ரீதியாக கொடுக்குதுங்க. ஒரு என்ன சொல்கிறதுங்க, ஒரு ரூமியரான கேபின்னா ஆப்வியஸ்லி அமேஸுங்க, அப்புறம் டிசைர்,
பலினோ பொறுத்த வரைக்கும் ஒரு டார்க்கரான கேபின் இருக்குது. லாங் ட்ராவலுக்கு மேபி ஒரு கிளாஸ்ட்ரோஃபோபிக்காக நிறைய பேருக்கு ஒரு உணர்வு இருக்கும். காரில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா பலினோவை ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த 2 கார்களில் போகிறது எனக்கு பெட்டர்மெண்ட்டாக ஃபீல் ஆகுது. சரிங்க, ஃப்ரண்ட் சீட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அமேஸில் ஸ்கூப் பண்ணியிருப்பது உங்களால் பார்க்க முடியும். ஹெட்ரூம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து ஒரு 6 ஃபீட்டுக்கு மேலே இருந்தீங்கன்னா அமேஸில் தலை உறையும். வேற டிசைரில் அதை விட கொஞ்சம் பெட்டர்மெண்ட் இருக்குது. ஒரு 6 ஃபீட்டுக்கு மேலே இருந்தீங்களும் அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார முடியும். இதில் பலினோலையும் வந்து பார்த்தீங்கன்னா 6 ஃபீட்டுக்கு மேலேங்கும்போது கொஞ்சம் கஷ்டம் தான். இதுதான் ரியாலிட்டி. ஆம்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆம்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்படியே விழுந்து சீட்டாக இருக்குது. கொஞ்சம் வந்து அப்ரைட்டாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி என்னோட ஃபீலிங்க. டிசைரில் கொஞ்சம் அப்ரைட்டாக தான் இருக்குது. வேற பலினோவில் ஆம்ரெஸ்ட் அப்படின்றது கிடையாது. 2 கப் ஹோல்டர்ஸ் அப்படின்றது டிசைர் அண்ட் அமேஸில் கிடைக்குதுங்க. பலினோவில் இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு பார்க்கும்போது 9 இன்ச் இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து கைண்ட் ஆஃப் ஒரு பிளாக் வித் ப்ளூ தீமில் தான் போயிருக்காங்க. ஆர்கமஸ் சரவுண்ட் சென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹெட் யூனிட்டோட மேனுஃபேக்சரர் வந்து கிளாரியனுங்க. ஸோ இங்கே ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்டோட ஆப்பிள் கார்ப்ளே சப்போர்ட் கிடைக்குது. இங்கே 360 டிகிரி கேமரா அப்படின்றதுமே கிடைக்குது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. கிளாரிட்டி உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் நினைக்கிறேன். டீசென்ட் அப்படின்னு சொல்லலாம் டெஃபினெட்லி இந்த ப்ரைஸ் பாயிண்டில். ஸோ இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆடியோ குவாலிட்டி கேட்போம். இங்கே வந்து ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்டோட ஆப்பிள் கார்ப்ளேல நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஒரே ஆடியோ தான் 3 கார்கள்லையும் ப்ளே பண்ண போகிறேன். கேளுங்க. ஆடியோ குவாலிட்டி கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே ஹோண்டா அமேஸில் நம்ம வந்து ஒரு 8 இன்ச் இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டமை பார்க்க முடியுது. இது வந்து பானாசோனிக்கோட ஹெட் யூனிட்டுங்க. 4 ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, 2 ட்வீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதே தான் பலினோ அண்ட் டிசைர்லையும் கண்டினியூ ஆகுது. பலினோ டிசைரில் ஆக்மஸ் டியூனிங் இருக்குது, இங்கே ஆக்மஸ் டியூனிங் இல்லை. பட் இல்லைனாலும் இதோட ஆடியோ குவாலிட்டி டெஃபினெட்லி இம்ப்ரெசிவாக இருக்குது. வே ஹெட் தென் பலினோ அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இப்போ டிசைரோட ஆடியோ சிஸ்டமை செக் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி ரிவர்ஸ் கேமராவோட குவாலிட்டி பார்த்துருங்க. ஸோ இங்கே அடாப்டிவ் கைட்லைன்ஸ் அப்படின்றது மிஸ் அவுட் ஆகுது. அது கொடுத்துருந்துருக்கலாம். இங்கேயுமே ஒரு 9 இன்ச் இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் தான். பட் இந்த பேனலோட டிசைன் பர்சனலாக எனக்கு பிடிக்கல. ஏதோ வந்து ஓல்ட் ஸ்கூல் அந்த டிவி பாக்ஸ் மாதிரி இருக்குது. இதை கொஞ்சம் வந்து மினிமலிஸ்டிக்காக பண்ணியிருக்கலாமா அப்படின்ற மாதிரி என்னோட அபிப்பிராயம். இதுவுமே சேம் கிளாரியனோட ஹெட் யூனிட் தாங்க. உங்களுக்கு 360 டிகிரி கேமரா இந்த மாடல்லையுமே உங்களுக்கு கிடைக்கும். அமேஸில் மட்டும்தான் 360 மிஸ் அவுட் ஆகுது. இங்கே அந்த 360 டிகிரி கேமரா அப்படின்றது கிடைப்பதை உங்களால் பார்க்க முடியும். பலினோவை விட டிசைரில் ஸ்லைட்லி ஒரு ஏஜ் இது கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. கிளாரிட்டியை பொறுத்து பார்க்கும்போது 360 டிகிரி கேமரா. ரிவர்ஸ் போகிறேன் பாருங்கள், தெரியுதுங்களா? இதுலேயுமே டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ் இருக்குது. ஃபைன். சரி, இப்போது ஆடியோ குவாலிட்டியை செக் பண்ணிடலாம். இங்கேயுமே ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்டோட ஆப்பிள் கார்ப்ளே சப்போர்ட் இருக்குது. ஆர்கமஸ் சரவுண்ட் சென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆடியோட குவாலிட்டி தென் ஆடியோ குவாலிட்டி 3யுமே கேட்டிருப்பீங்க. எது இம்ப்ரெசிவாக இருக்குது அப்படின்னு பார்க்குற போது ஹோண்டா அமேஸ் இங்கே கொஞ்சம் இம்ப்ரெசிவாக இருக்குது. அதில் ஒயர்லெஸ் சார்ஜிங் அப்படின்றது வந்து பலினோவில் மட்டும் மிஸ் அவுட் ஆகுதுங்க. அமேஸ் அண்ட் டிசைர் 2லையுமே கிடைக்குது. ஸோ ஃபைனலாக வீடியோவோட கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். டிரைவபிலிட்டி பற்றி பேசாமல் எப்படிங்க கன்க்ளூட் பண்ண முடியும்? ஸோ இந்த 3 வண்டியோட டீட்டெயில் டிரைவ் ரிவ்யூ நம்ம சேனலில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்குது. இதை தனியாக நான் ட்ரைவ் பண்ணால் இன்னும் ஒரு 10-15 நிமிஷம் இழுத்துட்டு போகும். அதனால் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக நான் அதை உங்களுக்கு கன்வே பண்ணிடுறேன். டிரைவிங் கேரக்டர் அப்படின்னு பார்க்கும்போது அதாவது ஸ்டெபிலிட்டி பிளான்டடாக உங்களுக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா லீகல் ஸ்பீட்ஸில் அரௌண்ட் 120 வரைக்குமே இந்த 3 கார்களுமே ஒரு பிளான்டடான ஒரு உணர்வு தான் கொடுக்குது. பாடி ரோலும் வந்து வெல் கண்டெய்டாக வச்சுருக்காங்க. நீங்கள் ஹை ஸ்பீட்ஸில் திரும்புறீங்க அப்படின்னாலுமே வெல் கண்ட்ரோல்டு ஒரு உணர்வு தான் இருக்குது இந்த 3 கார்களை பொறுத்த வரைக்கும். ஸ்டீரிங் ஃபீல் அண்ட் ஃபீட்பேக் அப்படின்னு பார்த்தோம்னா பலினோ வந்து பார்த்திங்கன்னா அதில் லேக் ஆகுது. ஸ்டில் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாலும் அந்த ரிட்டன் டு சென்டர் ஆக்ஷன் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாலும் அந்த ஃபீல் அண்ட் கனெக்ட் அப்படின்றது கொஞ்சம் மிஸ் அவுட் ஆகுது. அது வந்து ஹோண்டா அமேஸில் கொஞ்சம் பெட்டராக இருந்தது. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிசைருங்க. அப்புறம் ரிட்டன் டு சென்டர் ஆக்ஷன் வந்து அக்ரெசிவாக 3 வண்டிலையுமே பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து இங்கே அமேஸ் தான் வந்து பெட்டராக இருக்குது. பட் அமேஸில் ஒரு சின்ன ஃபீட்பேக் என்னென்னா அந்த ஸ்டார்டிங்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோவாக சிட்டி ஸ்பீட்ஸ்லேருந்தே அந்த ஸ்டீரிங் அப்படின்றது கொஞ்சம் ஹெவியராக ஃபீல் ஆகுது. அது மட்டும் கொஞ்சம் லைட்டாக பண்ணியிருக்கலாமா அப்படின்றது என்னோட உணர்வுங்க. பிரேக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பலினோ வந்து டெஃபினட்டாக லேக் ஆகுது டிசைர் அண்ட் அமேஸை கம்பேர் பண்ணும்போது. ஒரு ஷோ ஃபோட்டடான பிரேக்கிங் அப்படின்றது அமேஸில் என்னால் பார்க்க முடியும். அதுக்கடுத்து டிசைருங்க, அதுக்கடுத்து தான் வந்து பலினோ ஃபீல் ஆகுது. அப்புறம் டிரைவிங் கேரக்டர் ரீதியாக வந்து நீங்கள் ரொம்ப ஷார்ப்பராக லெஃப்ட் ரைட் டக்குன்னு எடுத்து போகணும், நான் வந்து ஒரு டைனமிக்கான கார் எதிர்பார்க்குறீங்கன்னா அதுக்கு 3மே அதுக்கான கார் கிடையாது. இது ஒரு காமன் மேனுக்கு கம்ஃபர்ட் ஹேண்ட்லிங்கை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கப்பட்ட ஒரு கார் தான். ஓவராலாக ப்ரைஸிங் ரீதியாக நம்ம பேசணும் அப்படின்னு வந்தோம்னாலும் உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த வண்டி வந்து 10,85,000 அந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் 10,47, அது வந்து 10,15 கிட்ட இருக்குங்க. இங்கே அமேஸில் மட்டும்தான் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஆன்டி ரோல் பார் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. டார்ஷன் பார் தான் இங்கே யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ
எல்லா வண்டியோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸும் சொல்லிட்டு கன்க்ளூஷனுக்கு வரக்கூடிய நேரம். ஓனர்ஷிப் காஸ்ட்டை பொறுத்து பார்த்தீங்கன்னா டிசைரும் அதுக்கப்புறம் பலினோவும் கிட்டத்தட்ட 23,000 ரூபாய் கிட்ட வருதுங்க. வேறஸ் இது வந்து 24,000 ஒரு ரூ. 1000 கூட வருது. ரூ. 1000 கூட வரும்போது நமக்கு வந்து ஏடாஸ் அப்படின்றது கிடைக்குது. இன்னும் புட்டுகதிரி பெட்டர் பில்ட் அப்படின்ற ஒரு ஃபீல் ஆகுது. என்ன இவங்க வந்து ஒரு 360 டிகிரி கேமரா ரியரில் வந்து அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருந்தாங்கன்னா பர்ஃபெக்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கலாம். அது 2 மட்டும் தான் மிஸ் அவுட் ஆகுது. இருந்தாலுமே இந்த கம்பேரிசனில் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹோண்டா அமேஸுங்க. உங்களுக்கு வந்து செகண்டரியாக எனக்கு ஃபீல் ஆகிறது என்னென்னா பலினோ, அதுக்கப்புறம் தான் டிசைர் அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வை கொடுக்குது. ஹேண்ட்லிங்கில் வந்து சின்ன சின்ன மிஸ் அவுட் பலினோவில் இருந்தாலும் புட்டுகுதராக பார்க்கும்போது ஆஸ் அ பேக்கேஜாக அது வந்து ஒரு பெட்டர்மெண்ட்டாக ஃபீல் ஆகுது. அதனால தான் செகண்ட் ஸ்பாட் அப்படின்றத கொடுத்துருக்கும். ஸோ ஐ ஹோப் இந்த கம்பேரிசன் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இது மாதிரி அடுத்து என்ன காரோட கம்பேரிசன் வேணும் அப்படின்றத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த வீடியோ சந்திக்கும் வரையும் எப்பவுமே சொல்கிறது தான், ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி இப்படி குடும்பம் இருக்கும், அதே மாதிரி ரோட்டில் போய் வர சக மனிதர்களை நம்பி நேசிக்கிற குடும்பம் இருக்குது. சேச்சர் வேணாம், பத்திரமா போய் பத்திரமா வாங்க. டடா, டேக் கேர், பை.